வெல்கம் பேக் டு ஆல்ரவுண்டர் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல வந்தா ஆடு வந்துட்டு வேறு வழி. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாரி தான் எப்பவும் போல் தெரியாமல் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் டே 8ன்னு நினைக்கிறேன், எத்தனை டேன்னு நினைக்கல தெரில. அதனால் நான் டேயை அப்புறமா போட்டுடுறேன். ப்ளே சந்தோஷ் வேர்ல்டு. எப்படி என் வேர்ல்டு உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும், எனக்கு இந்த உலகமே வேணும் அப்படின்னு சொல்கிற மாரி சந்தோஷ் வேர்ல்டு இது. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. இங்கே என்னங்க முதல்ல செஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. உள்ள என்ன இருக்கு? ஏய் ஓகே, ஏதோ ஒன்று காசாக பணமாக எடுத்துக்கோ. 4 ட்ரீ 4 பிளாக். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன இது முதலே கொடுத்துட்டாங்க. நான் இருக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கேட்டாங்க, உனக்கு இந்த ஆப்ஷன் வேணுமான்ட்டு. ஆமாம் வேணும் அப்படின்னா உடனே இந்த இது தந்திருக்காங்க போல். சரி எடுத்துப்போம், ஏதோ லக்கில் வந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த அது என்ன சொல்லுவாங்க, எப்பவும் போல் ஆட்டு பிடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆடு ஆடு எங்கே போன ஆடு. ஓய் அத்தாடி, போடா போடா போடா. ஓகே, உள்ளே என்ன இருக்குது? ஆமாம் இல்லை, பபுள்ஸ் குறைய மறந்தே போயிட்டேன். போ போ போ. ஓகே, போடா போடா போடா. வந்தாச்சு, இதான் நம்ம உலகம். என்ன ஆர்ட்ஸ்லாம் இருக்குது, ஆடை மட்டும் காணும். இந்த இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு தூங்க ஆட்டு கிடச்சிட்டு பெட்டு கிடச்சிட்டு, இன்றைக்கி அதேமாரி சாப்பாடு கிடச்சிட்டு. சாவு வாணி இங்கே வாணி. ஓகே, இன்றைக்கி நம்ம பெட்டு தயாரித்து நைட்டை எப்படி வெற்றிகரமாக தூங்குறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த டே 2ல் என்ன பண்ணலான்னு எல்லாம் யோசிக்கணும், வேறு வழி இல்லை. அங்கே ஒரு ஆடு இருக்குது. போடா போடா போடா. டே போடா, ஆமையோட மோசமாக போகிறானே இவன். ஓகே போவோம், காசா பணமா. டேய் என்னோட ஸ்கெலிட்டனில் ஸ்கெலிட்டனில் நைட்டு வரும். ரொம்ப நாள் ஆச்சு விளாடி, அதனால தான் இப்படி. வேறு எதாவது ஆடு இருக்கா? ஓகே, நைட் ஆகிறதுக்குள்ளேயும் இந்த பெட்டை செஞ்சிட வேண்டியதான். பெட்டு தம்பி பெட்டு. இது ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெளியே வந்துட்டு எங்கடா அது வச்சுட்டு பெட்டு தயாரிக்கணும். பெட்டு வாடா. பெட்டுக்கு இது வேணுமா? சரி, இதை எடுத்துக்கலாம். நைட் ஆகிறதுக்குள்ளேயும் எடுக்கணும்ல. இன்னைக்குள்ளது அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி எப்படியாவது இதை செய்யணும். பெட்டு கிடைக்க ஆடி சீக்கிரமாக கிடச்சிட்டு எல்லாமே கிடச்சிட்டு. ஆனால் பெட்டு தயாரிப்பேனான்னு தெரிலையா இப்படி தான். இது போதும்னு நினைக்கேன். சரி, இது எத்தனை வரும்? 4 வருது. ஓகே, இப்போ பண்ணலாம். பெட்டே தம்பி பெட்டே எங்கடா போன பெட்டே? என்னடா பெட்டை காணும்? இதில் இருக்கணும். இதில் வச்சதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். வெஹிக்கல் செய்யணும். வெஹிக்கல் ஏதோ ஒன்று 4 கொண்டு வா. என்னக்கள் தாண்டா வரும்? இதாவது வருமா? என்ன தாண்டா வரும் சொல்லுங்கடா. ஓகே, எதுவும் வர்ற மாதிரி இல்லை, நம்மளே எடுத்துட வேண்டியதான். ஐயோ எது இது இருக்கா? எடுத்துக்கோ. ஓகேங்க, இவனை பைத்தியமாக்கிடுவான். நைட்டு ஆக போகுது. ஓகே, இன்றைக்கி எப்படியாவது ஸ்டே பண்ணிட வேண்டியதான். எங்கிட்ட அது குதிச்சு என்ன மரத்தை வெட்டணும்? இந்த மரத்தை தான் நான் வெட்டினேன். இது அந்த மரம் கிடையாதா? வெட்டுவோம். எங்க மரத்தையே காணும்? என்னடா மரத்தை காணும்? இங்கேயே நிறையா இருக்கு. டேய் என்னடா இப்படி உருட்டுறீங்க? ஆமாம், ஒன்று பண்ணி வச்சுருந்தேனே, அதை காணும். இந்த இருக்கு. இப்போ பெட்டை பண்ணிட வேண்டியதான். பெட்டு தம்பி பெட்டு வா. பெட்டு வா. வேண்டாம் வேண்டா.
ஒத்தே நிற்கவன் எவன்டா இருக்குல்லடா. டே என்னடா சொல்கிறீங்க? இப்போ என்ன சொல்கிறானுங்க அவனுங்க? ஒன்றும் புரியலையே. ஏதோ சொல்கிறானுங்க, என்ன சொல்கிறானுங்கன்னு தான் புரியல. பெட்டு எடுத்துக்கோடா. அப்போ அடி எடுத்துட்டோம். எடுத்துக்கோ. இன்றைக்கி நைட்டு ஸ்டே இதான் நினைக்கேன். உனக்கு எதாவது பசிக்குதா தம்பி? ஓய் 2 இருக்குது. காசா பணமாக எடுத்துக்கோ. யார் வந்து கேட்டாங்கன்னா இது சந்தோஷ் வேல்டி, அதனால் சந்தோஷுக்கு தான் இது ஒப்படைக்கணும். சாப்பிட்டுக்கோ. இன்னும் சாப்பிட முடியாதா? சரி ஒரு நீச்சலை போட்டுற வேண்டிதான். ஓய் மீனுங்க நிறையா இருக்குது. அத்தாடி இது என்ன மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஆக்டோபஸா? சரி போவோம். எதுவும் பண்ணாது இல்லை, எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. போகலாமா வேண்டாமா? திக் சம்பவம். இப்போ போவோம். எதா பண்ணுதா? எதுவும் பண்ணாதுங்க, ஆக்டோபஸ் தானே. ஓகே இப்போ வந்து பன்னி இதெல்லாம் கொல்ல வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு இதான் ஃபுட்டு இருக்குது. எதாவது வேணுன்னா நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மீனுங்க. நம்ம பாட்டில் அடுத்த பாட்டிலெலாம் சொல்லுங்கள் மீன் எடுக்கணுன்னா. போர் அடிக்கல ரொம்ப. இப்போ வந்து நம்மளே ஒரு வீடு கட்டலான்னு ஒரு யோசிச்சிருக்கேன். அதனால் மரத்தெல்லாம் வெட்டிடலாமா? மரத்தை வெட்டலாமா இந்த கேமில் தெரியாது. அதுக்கு எதாவது போலீஸ் பிடிப்பாங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா இந்த கேமை நான் 1 இயர் கழித்து போடுறேன். என்னடா 1 இயரா? இப்போ தானடா அடுத்த வீடியோ அதுக்குள்ளேயும் போட்டு அப்படின்பீங்க. இந்த வீடியோவால் நான் எடுத்து 1 இயர் ஆகுது. இது என்னதுங்க? ஒரு நாடே அங்கே இருக்குது. அது நாடு தானே, வேறு எதுமா? இருங்க பார்ப்போம். என்னங்க இது? சரி உள்ளே போய் பார்ப்போம். என்னடா அது? ஒரு நாடே உள்ளதாண்டா இருக்கு. சரி பார்ப்போம் திருப்பி. என்ன இது? உள்ள மனுஷங்களாம் வாழ்வாங்க போல. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்போ தான் பார்க்கேன். தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அத்தாடி டே மேலே போடா, மேலே போடா, மேலே போடா. அப்பாடி தப்பிச்சிட்டேன். மிஸ்ஸு தப்பிச்சிட்டேன். சரி இப்போ நம்ம அந்த வழியை பார்த்துட்டு கீழே போயிட வேண்டியதால்னா அவ்வளோதான், செத்துருவோம். இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டாக வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஏன்னா அடுத்த வீடியோவில் வீடு கட்ட வேண்டாம். அதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் நான் அதுக்குள்ளேயும் எப்பவும் போல் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிடுவேன். சீக்கிரம் போடா, ஸ்பீடாக போடா. ஏங்க ஸ்பீடாகவே போக மாட்டான் போல் எப்போ பார்த்தாலும். போடா. ஐயோயோ இவன் போகிறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும், நிஜமாக விடிஞ்சிரும். போட்டும் பொறுமையா. இப்போ வந்து ஒரு போராட்டத்தை கடந்து எப்படியும் வந்துட்டேன். இப்போ நான் எடுக்கிறதா இங்கே ஸ்பீடு. இங்கே எடுத்த ஸ்பீடாக போடா. ஒரு வாய் விடுறானா. கொஞ்சம் வாய் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தொண்டை ரொம்ப கெட்டிக்கிட்டு ஃபுட்பால் ஆடி அதுக்கு தான் ஒரு மாரி பேசுகிறேன். கமெண்டில் வேணால் சொல்லுங்கள் நல்லா பேசுங்கன்ட்டு. என்ட்ருமேனு எங்கே? என்ட்ருமேனுங்க நிற்காமல் ஓடிடு, இல்லை எங்கேருந்து கொல்லுவான்னு தெரியாது. என்னோட என்ட்ருமேன்லாம் கேமில் போட்டு வச்சுருக்கீங்க. இது ஏன் வேல்டா? என்ட்ருமேன் வேல்டு கிடையாது. எங்கே ஒரு செகண்டில் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்ட்ருமேனை பார்த்த உடனே. போ. ஏன்னா அவன் ஒரேடியே எங்கே வச்சு கொல்லுவானே சொல்ல முடியாது, அங்கே வச்சு கொன்றுவான். ஓகே என்ட்ருமேன் இல்லை. இப்போ நைட்டு வேறு ஆக போகுது. ரொம்ப பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இல்லை. சரி போ. இப்போ இந்த இடத்த வேறு கிடக்கணும். 3, 2, 1. ஓகே என்ட்ருமேன் வரல. டே மேலே போடா. எங்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 1 இயர் கழிச்சு விளாட்றேன்னா எப்படி இருக்கும்? விளாடவே மறந்துட்டு எப்படி விளாடணுன்ட்டு.
போ போ. ஓகே, இதான் நம்ம நல்ல ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ தான் பிளாக் கலர் இப்போ பயமாக இருக்குது. ஓகே, இது நம்மளோட நல்ல ஸ்பாட்டு தான் இருக்குது. இது நம்ம ஸ்பாட்டை குறித்து வச்சுப்போமா? இந்த இடமே ஓகே தானே? இருங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். இது நல்லாயிருக்கு. கரெக்டாக சன் ஊதிய இடம். அடுத்த ஆட்டை நான் வில்லேஜை தேடி போக போகிறேன். தூங்குடா. ஓகே, தூங்கிட்டேன். இப்போ வந்து என் வாய்ஸ் தெரியாது, ஏன்னா நான் திருப்பி ஒரு வருஷம் கழித்து வந்திருக்கேன். என் வாய்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் காமெடி ஃபுல்லாக மரணமாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.